வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்க ஜோதிடர் குபேந்திரன் பேசுறேன். இப்ப நம்ம அடுத்த சக்கரம்னு பார்த்தீங்கன்னா, அநாகதம் எனும் இருதய சக்கரம் இது பேரு. அநாகதம் மறுபேரு இருதய சக்கரம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அத பத்தி விவரமா பேசலாம். சரிங்களா? இதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா, பச்சை நிறம். பச்சை நிறத்துல இருக்கும். இது நம்முடைய மார்பினுடைய மையத்துல இருக்குது. நம்ம இருதயத்துக்கு பக்கத்துல ஒட்டுனாப்புல மார்பத்துல மார்பகத்துல மையத்துல இருக்குது. இது இது பஞ்சபூத தத்துவத்துல காற்று தத்துவம். அதாவது வாயு தத்துவத்தை இது கொண்டது. சரிங்களா? இது பக்தி, அன்பு, விசுவாசம், காதல் இது எல்லாத்தையும் குறிக்கும். இது எல்லாத்தையுமே இயக்குற சக்தி இதுக்கு உண்டு இது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம தைமஸ் சுரப்பி அப்படிங்கிற ஒரு சுரப்பிய இது ஆள்கிறது. அதாவது இது அதனுடைய கட்டுப்பாட்டுல தைமஸ் சுரப்பிய வச்சுக்குது. இது நல்லா இயங்குச்சுன்னு வச்சுக்கங்க. இந்த தைமஸ் சுரப்பி நல்லா இயங்குச்சுன்னா, நமக்கு மேற்கொண்ட அந்த அன்பு, பாசம், காதல் எல்லாமே நம்ம வெளிப்படும். உங்கள பார்த்தீங்கன்னா, மனிதர்கள அப்படியே பேராற்றல் உள்ள அன்பு நிறைந்தவர்கள். புத்தர்லாம் எப்படி ஒரு புன்னகையிலே எல்லாரையும் கவர்ந்தாங்க இல்லையா? அத மாரி அமைப்பு இந்த சக்கரம் நமக்கு நல்லா வேலை செஞ்சதுன்னா, நமக்கு அந்த அன்பு குடுக்கும். சரிங்களா? இந்த இருதய சக்கரம் பலமா வேலை செய்யணும்னா என்ன பண்ணலாம்னா, செம்பருத்தி பூ இருக்குது இல்லைங்களா? அந்த பூ முடிஞ்சவங்க தினசரி 2 பூ கூட காலையில வெறும் வயித்துல கூட மென்னு சாப்பிடுங்க கிடைச்சா. அப்படி இல்லாதவங்க நாட்டு மருந்து கடையில செம்பருத்தி பூ பொடி கிடைக்கும். அத வாங்கி வச்சுக்கிட்டு, காலையில எழுந்து பல்லு தேய்ச்சுட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் பொடிய நல்லா ஒரு சூடான வெந்நீர்ல கொதிக்கிற தண்ணீல போட்டு, நல்லா ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு, கொஞ்சம் வடிகட்டி, அத குடிச்சிட்டோம்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு இருதயத்துக்கும் பலம் குடுக்கும். இந்த தைமஸ் சுரப்பியும் நல்லா வேலை செய்யும். சரிங்களா? ஏன்னா இருதயம் பலம் பெற்றாவே நமக்கு மனதைரியம் வந்துரும். அதனால இத வாய்ப்பு கிடைக்கிறவங்க இத கரெக்ட்டா செய்யுங்க. அதுவும் இல்லாம இந்த பிராண பயிற்சி, மூச்சு பயிற்சியும் செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா அந்த சக்கரம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.